மார்ச் 21 தினமலர் தேர்தல் மலர் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்டுரைகளோட தொகுப்பை இந்த வீடியோல நம்ம பார்த்திடலாம். சீமான் சூறாவளி சுற்றுப்பயணம் மார்ச் 23 திருத்தணியில் துவங்குறாரா சீமான் அவர்கள். எங்க ஏரியா உள்ள வராத திமுக தொகுதிகளுக்கு கூட்டணி கட்சிகள் குறி கொந்தளிக்கும் திமுக நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியில காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல போட்டியிடுறதுக்கு 39 தொகுதிகளை விருப்ப தொகுதிகளா பட்டியல் வச்சிருக்காங்களாம். அதுல இருந்துதான் 28 தொகுதிகள் ஒதுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அது என்னெல்லாம் தொகுதிகள் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. 6 தொகுதினா உடன்பாடு மார்க்சிஸ்ட் திட்டவட்டம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை 5 தொகுதிகள்ல அடக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா மார்க்சிஸ்ட் அதுல உறுதியோடு நிக்கிறத ரொம்ப தெல்ல தெளிவா விளக்குது இந்த செய்தி. விழிப்புணர்வு இயக்கத்தில் தாவேகா கையெழுத்து. தேர்தல்னாலே தேர்தல் ஆணையம் பலகட்ட பணிகளை செய்வாங்க. அதுல கல்லூரியில நடந்த ஒரு கலாட்டாவை பத்தி பேசுது இந்த செய்தி. வெயிட் பிளீஸ், அமித்ஷாவை சந்திக்க காத்திருந்தாரா பழனிசாமி, அவசர டெல்லி விசிட் பின்னணி அப்படிங்கிற செய்தியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு ஏன் போனாரு, அங்க அமித்ஷாவை சந்திக்க காத்திருந்தாரான் பல கோணங்களையும் விரியுது இந்த செய்தி தொகுப்பு. ஸ்டாலின் விமர்சனம், அதிமுக பதிலடி. சும்மா சும்மா டெல்லிக்கு படையெடுக்கிறாருங்க அப்படின்னு திமுக முகாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சீண்ட பதிலுக்கு ரொம்பவே கராரா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதிமுக. அதை பத்தி பேசுது இந்த செய்தி தொகுப்பு. பால்வாடி இயக்கம் தாவேகாவை சீண்டிய அமைச்சர் வேற யாரும் இல்லைங்க, சேகர் பாபுவோட பஞ்ச் டைலாக பேசுது இந்த செய்தி தொகுப்பு. கூட்டணி ஒப்பந்தம் இழுபறி முடிவு, பாஜகவுடன் ரங்கசாமி பேச்சுவார்த்தை. பாண்டிச்சேரியில் நடந்த கூட்டணி குழப்பங்களுக்கு முடிவு எட்டின கதையை வரிக்குது இந்த செய்தி. எனக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கு விஜய் பற்றிய கேள்விக்கு கமல் டென்ஷன். பத்மஸ்ரீ உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்புல சொன்ன ஒரு தகவலை மையப்படுத்துது இந்த செய்தி. விரைவில் தாவேகா வேட்பாளர் பட்டியல், நிர்மல்குமார் தகவல் அப்படிங்கக்கூடிய செய்தி தொகுப்புல தாவேகா வேட்பாளர் பட்டியல் எப்ப வெளியாகும் எப்படி வெளியாகும் பேசுது. ராமதாஸ் சசிகலா இணைந்து புதிய கூட்டணி, தமிழக தேர்தல் களத்தில் 5வது அணி உதயம் அப்படிங்கக்கூடிய செய்தியில அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் சசிகலா அவர்களும் கைலாபுரம் தோட்டத்துல ராமதாஸ் அவர்களும் சந்தித்து கொண்டதும் புதிய அணி உருவானதனுடைய பின்னணியும் தெல்ல தெளிவாக பேசுது. இது மட்டும் இல்லைங்க, பக்கத்துக்கு பக்கம் உங்களை நெருங்கி வருகிறது அரசியல் பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இனி ஒருபடி மேலே தெரிஞ்சுக்க தினமும் காலையில படியுங்க தினமலர். தினமலர்ல தேர்தல் மலர் வெளியாகிக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் என்னங்க, தினமலரை படிங்க. உங்க நண்பர்கள் கிட்ட உறவினர்கள் கிட்ட நீங்களும் அரசியல் விமர்சகரா புள்ளி வர புலியா காலையிலேயே அழகழகான தகவல்களை பகிர்ந்துக்கங்க.